வந்தே பட்டதாரி கழகத்தின் தலைவர் ஆசிரியர் பழனி சார் அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியும். அவர் தான் அடுத்து நமது அழைப்பில் இருக்கின்றார். பல மாணவர்களை பல்கலைக்கழகத்திற்கு இந்த கழகத்தின் வழியாக அனுப்பி இருக்கின்றார். ஆக அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு இப்ப கேட்கலாம். இப்ப தற்காலத்துல பாத்தீங்கன்னா பல்கலைக்கழகங்கள் அதிகமா அவங்க இருக்கிற இடத்துலயோ இல்ல அருகாமையிலயோ அமைவதில்லை. ஏன்னா இப்ப என்ன சந்திக்கிற சில பெற்றோர்கள் என்ன கேட்பாங்க, முடிஞ்ச மட்டும் என் பிள்ளைங்களை அருகாமையில் பள்ளிக்கூடத்துக்கு பல்கலைக்கழகம் அனுப்புங்க சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நான் சொல்றது அருகாமையில் எந்த பல்கலைக்கழகம் கிடையாது, எல்லாமே அதிகமான தூரத்துல தான் இருக்கு. அதிகமான தூரத்துல போறப்ப நம்ம பிள்ளைகளுக்கு என்னன்னு சொல்லணும்னா அவசியா முடிவெடுக்கக்கூடிய ஒரு சூழல் அவங்க உருவாகும். அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம அதிகமான தூரம் பார்த்தா சில நேரங்கள்ல சபா பரவா யூனிமா யூஎம்கே கிளாந்தான் யூனிமே பெர்லி உத்தாரா இப்படி போக வேண்டிய சூழ்நிலை வர்றப்ப பெற்றோர்கள் ரொம்ப தயங்குறாருன்னா நம்ம இமோஷனல், அதாவது அவங்களுடைய மனநிலை ரொம்ப சோர்வு அடைஞ்சிடுறாங்க. எப்படின்னு சொன்னா, அதாவது என்ன ரொம்ப கேட்கறவங்க பெண் பிள்ளைகள் எப்படி இவ்வளவு தூரம் அனுப்புறது அப்படின்னு கூட சில கேள்விகள் வரும். இப்ப சமீபத்தில் நடந்த ஒரு நிகழ்வு பாத்தீங்கன்னா, நம்ம கஷ்டப்பட்டு ஒரு மாணவியை கூச்சை பரவாக அனுப்பினோம். இப்போ வழி அனுப்பி வச்ச பெற்றோர்கள் அங்க போனதுக்கு அப்புறம் திரும்பி வராம பிள்ளை கூட்டிட்டு வரேன்னு சொல்லி அங்க இருந்து அழைச்சாங்க. குறிப்பா அவங்க அப்பா ரொம்ப நேரம் அழுது அவரை விமான நிலையத்துக்கு மாணவர்கள் வற்புறுத்தி மனுஷ இது கேளுக்கு அனுப்பி விட்டாங்க. அதாவது என்னன்னு சொன்னா, அவங்க ஒரே பொம்பளை பிள்ளை ஒரே பெண் பிள்ளை அதை விட்டு வர முடியல சார் அதுபடி சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அப்ப நான் அவங்ககிட்ட சொன்னது ஒரே விஷயம் தான், என்ன நீங்க விடுறப்ப அவங்க உணவுபூர்வமான வந்தனால அது 5 நாளைக்கு தான் அவங்க உங்களை பத்தி நினைச்சிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி வீட்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த பெற்றோர் 5 நாளுக்கு ரொம்ப வருத்தமா இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் பழகிடுவாங்க, இவங்களும் பழகிடுவாங்க. அப்புறம் அந்த ஏக்கம் அவங்களுக்கு இருக்காது. அப்ப இப்ப இந்த மாதிரி விடுதியில தங்கி படிக்கிறப்ப இல்ல பல்கலைக்கழகத்தை தங்கி அவங்க என்ன செய்வாங்கன்னா, அவங்களே சொந்த உடைகளை துவைக்கணும், அப்புறம் அயன் பண்ணி அதை உடுத்துறதுக்கு அவங்க வேண்டிய சாப்பாடுகள், அவங்க வேண்டிய பாடங்கள், புத்தகங்கள், என்னென்ன நிகழ்வுகள் எப்படி அதாவது ஏற்பாடு செஞ்சுக்கணும் போன்ற முடிவுகள்லாம் 20 வயசுக்கு மேல அவங்க எடுக்க ஆரம்பிக்கிறப்ப இப்ப பிற்காலத்துல அவங்க வேலை செய்யறப்பையும் அவங்க சொந்த குடும்பத்தை உருவாக்குறப்பையும் அவங்களுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. அதனால பெற்றோர்கள் பெரும்பாலும் பயப்படுறது சொன்னா இவ்வளவு தூரம் போறாங்க பெண் பிள்ளைங்க. அதாவது போன வருடம் அனுப்புறதுல 106 பேர்ல 14 தான் ஆண் பையன்கள், மொத்தம் 192 பேர் பெண்கள் தான். மனதில் உறுதி வேண்டும், வார்த்தையிலே தெளிவும் வேண்டும், மனதில் உறுதி வேண்டும். அங்க பெண் பிள்ளைகளை அனுப்புறதை விட ஆண் பிள்ளைகளை அனுப்புறது இருக்கு. அந்த மாதிரியான வித்தியாசமான சம்பவங்கள் ஏதாவது இருக்குங்களா? ஆண் பிள்ளைகள் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் இப்போ பெண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகளோட தைரியமா இருக்கிறாங்க. அதாவது பெண் பிள்ளைகள் போறன்றாங்க, அவங்கள தடுக்கிறது பெற்றோர் தான். இது வரைக்கும் நம்ம அனுப்பின அத்தனை மாணவர்களும் போயிட்டு பெண்கள் போய் படிச்சு முடிச்சு வந்திருக்கு, ஆண்கள் தான் போயிட்டு இடையில வந்திருக்காங்க. 1 வருடம் 2 வருடத்துல முடிக்காம வந்தவங்க. அவங்க என்ன காரணம் சொன்னாங்க? அவங்க அங்க உள்ள சூழ்நிலை அவங்க ஒத்து வரல. அதாவது நம்ம பெண் பிள்ளைகள் எங்க போனாலும் அந்த படிப்பு அந்த மாதிரி ஒரு ஈடுபாடுனால அவங்கள அவங்க தகுந்த மாதிரி அவங்கள ஏற்புடையவர்கள் ஆக்கிக்கிறாங்க. ஆண் பையன் என்ன செய்யறாங்கன்னா, அங்க போனா சூழல் அவங்களுக்கு இங்க உள்ள மாதிரி இல்ல, ரொம்ப காட்டுல பல்கலைக்கழகம் இருக்கு. அதாவது அவங்களுக்கு என்வாயர்மெண்ட் என்டர்டெயின்மெண்ட் போன்ற வசதிகள் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சில பேர் மாணவர்கள் திரும்பி வந்தவங்க இருக்கிறாங்க. ஆனா பெண்கள் யாரும் திரும்பி வரல. உணர்ச்சி என்பது வேண்டும், ஒளி படைத்த பார்வை வேண்டும், ஞான தீபமேற்ற வேண்டும். இதே வேளையில இங்க தலைநகர் பக்கம் இப்ப வட மாநிலத்துக்கு வட மலேசிய பல்கலைக்கழகத்துக்கு அனுப்பப்பட பெற்றோர்கள் முன் வந்துட்டாங்க. ஆனா இந்த சபா சரவா, இந்த கிளாந்தான், திரங்கானு அங்கெல்லாம் நம்ம பிள்ளைங்க போய் எப்படி இருப்பாங்க, அங்கெல்லாம் இந்தியர்கள் இருக்கிறாங்களா அப்படின்ற கேள்விகள் இன்னும் அவங்களுக்கு இருக்கு. ஆனா நிறைய மாணவர்கள் போய்கிட்டு தான் இருக்கிறாங்க. நிகழ்ச்சியும் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க, வேணா அவ்வளவு தூரம் எல்லாம் போவேனா, கப்பை ஏறி போனோம் அப்படின்றதெல்லாம் சொல்லுவாங்க. அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க ஐயா? அதாவது இப்ப நம்மளுடைய என்ன சொல்லுவாங்கன்னா, இப்ப இருக்கக்கூடிய சூழல் குறிப்பா சொல்ல போனா போக்குவரத்து துறை நம்ம இந்த மாதிரி வசதிகள் இருக்கிறப்ப இது சரவாவெல்லாம் 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் ஓட்டம் தான் பாருங்களேன்.
அது மட்டும் இல்லாம சில மாணவர்கள் வார வாரம் வீட்டுக்கு வந்துட்டு போறவங்க இருக்காங்க. ஊட்டியில இருந்தும், லவ்வான்ல இருந்தும், கேகேல இருந்தோம். அடுத்தது நான் ரொம்ப 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 வலியுறுத்தி சொல்றேன், எவ்வளவு நாளைக்கு தான் நம்ம பிள்ளைகளை வந்து ஒளி அனுப்ப ரயில்வே ஸ்டேஷனுக்கோ பஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு இருப்போம். எல்லாரும் ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு விமான நிலையத்துல போய் நம்ம பிள்ளைய அழைச்சிட்டு வர்றதுக்கோ அனுப்பி விடுறோம். நம்ம பிள்ளை தீபாவளிக்கு வந்து ஏர்போர்ட்டுக்கு போறேன், மக வரான் இல்ல மக வரான்னு சொல்றது இன்னும் கொஞ்சம் பெற்றோர் பெருமையா இருக்குமே. மோட்டார் சைக்கிள்ல தான் அப்ப ஆரம்ப பள்ளிகளை இறக்கி விட்டுருப்பாரு, இடைநிலை பள்ளிக்கும் போயிருப்பாங்க. ஆக இப்போது விமான நிலையத்துக்கு போய் பிள்ளைகளை அனுப்ப வேண்டிய சூழல் வந்துருச்சு அப்படின்னு ஆசிரியர் சொல்ல நம்ம கேட்டிருந்தோம். ஆக நிறைவா என்ன சொல்ல விரும்புறீங்க நம்ம மாணவர்களுக்கு? இப்ப அதாவது இந்த காரணங்கள் சொல்லிக்கிட்டு பெண் பிள்ளை இல்ல ரொம்ப தூரம் அந்த படிப்பு சரியில்லை இந்த மாதிரி காரணங்கள் சொல்லிக்கிட்டு இருந்தோமா நம்ம எப்பயும் காரணங்களே சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்ப வந்து இது ஒரு மாணவர் வந்து முழுநிலை அடையணும்னு சொன்னா பல்கலைக்கழகத்துல போய் ஒரு ஏதாவது துறையில கண்டிப்பா ஒரு பட்டம் வாங்கிறன்றதா நான் வலியுறுத்தி சொல்ல வேண்டிய ஒரு கருத்து. சரிங்க, அந்த வேலையில நல்ல விவரங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. நன்றி.